வெல்கம் டு டாப் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ நம்ம வந்து இன்னைக்கு கோட்ல மேக்ஸ் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னா பர்சன்டேஜும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஓகேங்களா? இப்போ இங்கே கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏயின் உயரம் பிஐ விட 40% குறைவாக இருந்தால். ஓகேங்களா? ஸோ அதாவது ஏவோட உயரம் பியை விட 40% என்னவா இருக்குன்னா கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? அப்படின்னா பியின் உயரம் ஏவை விட எவ்வளவு சதவீதம் அதிகம் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இது வந்து நமக்கு டைப் நம்பர் 2 சதவீதத்தில் டைப் நம்பர் 2 ஃபார்மேட்டில் நம்ம பார்ப்போம். என்ன இருக்கும் அப்படின்னா எக்ஸ் பர்சன்டேஜ் அப்படின்றது ஒய் பர்சன்டேஜை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஒய் பர்சன்டேஜ் அப்படின்றது எக்ஸை விட எவ்வளோ கம்மியாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? இது டைப் நம்பர் 1. ரெண்டாவது எக்ஸ் பர்சன்டேஜ் அப்படின்றது கம்மியாக இருந்து, அதாவது எக்ஸ் பர்சன்டேஜ் அப்படின்றது ஒய்யை விட கம்மியாக இருந்து ஒய் பர்சன்டேஜ் அப்படின்றது எக்ஸை விட எவ்வளோ அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல அதிகமாக இருக்கு அப்படின்னா ஏ டிவைடட் பை 100 + ஏ × 100 அப்படின்றது தான் ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே குறைவாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்களா? அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே குறைவாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்கன்னா 100 - ஏ. ஓகேங்களா? எக்ஸ்ன்றது அதிகமாக இருக்கு ஒய்யை விட, அப்போ ஒய்ன்றது எவ்வளோ எக்ஸை விட கம்மியாக இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா ஏ டிவைடட் பை 100 + ஏ × 100 அப்படின்னு போடணும். அதே மாதிரி எக்ஸ்ன்றது வந்து ஒய்யை விட குறைவாக இருக்கு, அதாவது ஃபர்ஸ்ட் எடுக்கும் போதே குறைவாக இருக்கு அப்படின்னு வந்துருச்சுன்னா ஃபார்முலா என்னன்னா ஏ டிவைடட் பை 100 - ஏ × 100. ஓகேங்களா? இப்போ இந்த கொஸ்டின்ல என்ன இருக்கு? ஏயின் உயரம் பிஐ விட 40% குறைவா இருக்குன்னு கொடுத்துருக்காங்களா? இந்த இடத்துல அதிகம்னா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா, இந்த இடத்துல குறைவு அப்படின்னா ரெண்டாவது ஃபார்முலா. ஓகேங்களா? அப்ப இந்த சம்க்கு நம்ம என்ன பண்ணணும்னா ரெண்டாவது ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ரெண்டாவது ஃபார்முலா என்ன? ஏ டிவைடட் பை 100 - ஏ × 100. இந்த ஏ அப்படின்றது எவ்வளவு சதவீதம் குறைவுன்னு கொடுத்துருக்காங்களோ அதை தான் நம்ம ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? அப்ப ஏன்றது என்னது? இங்க 40. ஓகேங்களா? அப்ப 40 டிவைடட் பை 100 - 40 × 100. ஓகேங்களா? ஸோ அப்ப என்ன வரும்? 100 - 40 அப்படின்னா 60. ஸோ 40 டிவைடட் பை 60 × 100. 0க்கு 0. இது 5 டைம்ஸ், இது 3 டைம்ஸ். ஓகேங்களா? ஸோ இது 5 டைம்ஸ், இது 3 டைம்ஸ், இது 1 டைம்ஸ், இது 1 டைம்ஸ். மிச்சம் போட்டோம் அப்படின்னா இது 3 டைம்ஸ், மிச்சம் 1.0 வச்சோம் அப்படின்னா 3, திருப்பி 3 வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். 5 3s are 15, 5s are 15, 1 6, 5 3s are 15, 1 6, 5 3s are 15, 1 6. ஓகேங்களா? அப்போ 66 பாயிண்ட் போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா 66.66. ஓகேங்களா? ஸோ இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த 40யும் 5யும் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிட்டு அடுத்து 3ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்படி பண்ணாலும் நமக்கு என்ன வரும்னா 66.66 தான் ஆன்சர் வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா 66.66. இதுக்கு நம்ம போட்ட ஒரே ஒரு ஃபார்முலா என்ன அப்படின்னா ஏ டிவைடட் பை 100 - ஏ × 100. ஓகேங்களா? ஏ டிவைடட் பை 100 - ஏ × 100. ஓகேங்களா? ஸோ இதில் ஏன்றது என்ன அப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குன்னு கொடுத்தா மைனஸ், எவ்வளோ பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குன்னு கொடுத்தாங்கன்னா ப்ளஸ், பர்சன்டேஜ் அப்படின்றது தான் ஏ. ஓகேங்களா? ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஏ, ஆப்ஷன் நம்பர் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு புத்தகத்தின் விலை 20% குறைந்த பின்னர், ஓகேங்களா, 20% குறைந்த பின்னர் 20% அதிகரித்தார். அப்போ குறைவு அப்படின்னா நம்ம மைனஸ் பண்ணணும், அதிகரிப்பு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா ப்ளஸ் பண்ணணும். ஓகேங்களா? எப்பயுமே இந்த பர்சன்டேஜ் ஃபார்முலாத்தில் கொஸ்டின்ல 2% வந்துச்சுன்னா ஒரே ஒரு ஃபார்முலா தான். என்ன அப்படின்னா எக்ஸ் + ஒய் + xy டிவைடட் பை 100. இந்த ஃபார்மேட்ல தான் நமக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நிறைய கொஸ்டின்ஸ் வரும்.
சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட மேக்ஸ் என்ன வரும்னா பெர்சன்டேஜில் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுற போது தான் நிறைய கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அதனால கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா முதலில் 20% குறைந்த பின்னர் 20% அதிகரித்துன்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ கொஸ்டின்ல என்ன மட்டும்தான் இருக்கு அப்படின்னா பெர்சன்டேஜ் மட்டும்தான் இருக்கு. ஓகேங்களா. ஸோ அப்போ பெர்சன்டேஜ் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா இதுதான் ஃபார்முலா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் குறைவுனா -1, அதிகம் அப்படின்னா +1. ஓகேங்களா. இப்போ இதில் வந்து 25% குறைவா, அப்போ -25 + 20 -20 × 25 / 100. இப்போ எக்ஸுக்கு பதிலாக -25யும் ஒய்க்கு பதிலாக 20 அப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும், மைனஸ் ஆயிருமா. ஸோ அப்போ 20 × 25 / 100. ஓகேங்களா. ஸோ இப்போ இதை -1 பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், -5 -25 + 20. அப்போ டிஃப்ரென்ஸ் சைனாக இருந்தால் என்ன பண்ணுவோம், மைனஸ் பண்ணுவோம். மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 20லேருந்து 25 போச்சுன்னா 5, எந்த நம்பர் பெருசோ அதோட சைன் தான் போடுவோம். அப்போ -5. ஓகேங்களா. இப்போ இதை அடிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், 0க்கு 0, இது 1 டைம்ஸு, இது 5 டைம்ஸு, இது 1 டைம்ஸு, இது 5 டைம்ஸ். ஓகேங்களா. அப்போ -5 = -10%. ஸோ அப்போ இங்கே நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஏற்பட்ட நிகர மாற்றம் காண்க. நிகர மாற்றம் காண்க அப்படின்னா இங்கே வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட்டா லாஸான்னு கேட்டிருந்தாதான் நான் என்ன பண்ணணும்னா இந்த மைனஸோ ப்ளஸ்ஸோ எடுக்கணும். ஓகேங்களா. இங்கே வந்து அவங்க எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ எவ்வளவு பெர்சன்டேஜ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா 10%. ஓகேங்களா. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா 10%. இதே இதில் இது லாபமா நஷ்டமா அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா 10% அப்படின்றது நஷ்டம் அப்படின்னு வரும். ஏன் அப்படின்னா நமக்கு மைனஸ் சிம்பிள் வந்திருக்கு, அதனால நஷ்டம் அப்படின்னு வரும். நமக்கு இங்கே என்ன கேட்கலன்னா லாபமா நஷ்டமான்னு கேட்கல. அப்போ நான் மைனஸ் என்ன பண்ண தேவையில்லைன்னா எடுக்க தேவையில்லை. ஆனால் எவ்வளவு சதவீதம் வந்து டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னா 10% டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்றதான் இதோட ஆன்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் சம் போலாமா. ஸோ நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு மாணவர் ஒரு எண்ணை 5/7க்கு பதிலாக 4/5 பெருக்கினார். ஓகேங்களா. இது வந்து நம்ம பெர்சன்டேஜில் போடுற டைப் நம்பர் 3 ஃபார்மேட். ஓகேங்களா. அதாவது ஒரு நம்பருக்கு பதிலாக இன்னொரு நம்பரை ஆட் பண்ணுவாங்க, இல்லை ஒரு நம்பருக்கு பதிலாக இன்னொரு நம்பரை மைனஸ் பண்ணுவாங்க, ஒரு நம்பருக்கு பதிலாக இன்னொரு நம்பரை பெருக்குவாங்க அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அதை பெர்சன்டேஜ் எரர்னு சொல்லுவோம். அதாவது பெர்சன்டேஜ் எரர்னு சொல்லுவோம். ஸோ பெர்சன்டேஜ் எரர் அப்படின்னா அதோட ஃபார்முலா என்னன்னா மேலே வந்து வித்தியாசம், டிஃப்ரென்ஸ். எதுக்கான வித்தியாசம் அப்படின்னா ஒரிஜினலுக்கும் ஆக்சுவல் வேல்யூக்கும் ராங் வேல்யூக்கான வித்தியாசம். ஓகேவா. உண்மை மதிப்புக்கும் தவறான மதிப்புக்கான வித்தியாசம் அப்படின்றது மேலே போடணும். உண்மை மதிப்பு ஆக்சுவல் வேல்யூ அப்படின்றத கீழே போடணும். நம்ம கிட்ட கேட்கும் போது நாங்கள் சதவீதமாக தானே கேட்குறாங்க. அப்போ சதவீதம்னா எப்பயுமே என்ன பண்ணணும்னா × 100 போடணும். ஓகேங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்னா இந்த வித்தியாசத்தை கண்டுபிடிக்கணும். வித்தியாசம் அப்படின்றது என்னது, உண்மையான மதிப்பிலிருந்து தவறான மதிப்பை வந்து கழிக்கணும். ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே ஒரு எண்ணை 5/7க்கு பதிலாக, அப்போ 5/4 அப்படின்றது தான் உண்மை மதிப்பு. ஓகேங்களா. 5/4ன்றது உண்மை மதிப்பு, 4/5 அப்படின்றது தவறான மதிப்பு. ஓகேங்களா. இப்போ இது ரெண்டுக்கு நான் வித்தியாசம் எடுக்கணும். வித்தியாசம் எடுக்கணும்னா கீழே இது ரெண்டுக்கு என்ன எடுக்கணும்னா எல்சிஎம் எடுக்கணும். ஓகேங்களா. 5க்கு 4க்கு எல்சிஎம் வந்து 20. ஏன்னா 5ன்றது என்ன பகா என்ன, அப்போ ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணிடலாமா. அப்போ 20, 4 எதால மல்டிப்ளை பண்ண 5 வரும், 5 அறையா. அப்போ மேலேயும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணுவோமா. அப்போ இது 25 மைனஸ் 5 4ஆல் மல்டிப்ளை பண்ண 20. அப்போ மேலே என்ன பண்ணணும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 4 × 4 16. ஓகேங்களா. அப்போ 25 - 16 என்ன வரும் 9. அப்போ 9/20. அப்போ வித்தியாசம் கண்டுபிடிச்சாச்சு. எவ்வளோ அப்படின்னா 9/20. இது அப்படியே இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். percentage error = 9/20 divided by actual value என்னது 5/4. 5/4 × 100. ஒரு பின்னத்துக்கு கீழே இன்னொரு பின்னம் வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணணும்னா தலைகீழா பண்ணுவோமா. ஸோ அப்போ 9/20 × 4/5 × 100. ஓகேங்களா. ஸோ அப்போ இது 1 டைம்ஸ் போட்டா இதை 5 டைம்ஸ் போடலாமா. இதை 1 டைம்ஸ் போட்டேன்னா இது 20,
இதை 1 டைம்ஸ் போட்டேன்னா இது 4. ஓகேங்களா? அப்போ மிச்சம் இருக்கு 9 4 இருக்கு. அப்போ 9 4 பெருக்குனா என்ன வரும்? 36. ஸோ அப்போ இதோட பர்சன்டேஜ் எரர் எப்படி ஆகும்னா 36%. ஓகேங்களா? ஸோ எப்பயுமே பர்சன்டேஜ் எரர் கேட்டாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. வித்தியாசம் டிவைட் பை உண்மை இன்ட்டு 100 அப்படின்றது. ஓகேங்களா? வித்தியாசம் அப்படின்னா உண்மையான மதிப்புக்கும் ஆக்சுவல் வேல்யூக்கும் ராங் வேல்யூக்கான வித்தியாசம். உண்மை மதிப்புக்கும் தவறான மதிப்புக்கான வித்தியாசம் தான் இந்த வித்தியாசம் அப்படின்றது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் போலாமா? ஸோ நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பிருந்தா என்பவர் 100, 180 மற்றும் 200 அதிகபட்ச மதிப்பெண்களாக கொண்ட தேர்வில் முறையே 85%, 86% மற்றும் 84% பெற்றால் அவரின் மொத்த தேர்ச்சியின் சதவீதம் என்ன? ஓகேங்களா? ஆக்சுவலி இங்கே பிருந்தாவோட மார்க் கொடுக்கல. 100 மார்க்குக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 85% மார்க் எடுத்திருக்காங்களாம். ஓகேங்களா? அதே மாதிரி 150 மார்க்குக்கு 86% மார்க் எடுத்திருக்காங்களாம். அதே மாதிரி 200 மார்க்குக்கு 84% மார்க் எடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நம்ம கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா இதோட மொத்த பர்சன்டேஜ் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதோட மொத்த பர்சன்டேஜ் எனக்கு எப்போ தெரியும்னா இதோட மார்க் தெரிஞ்சாதானே நமக்கு டோட்டல் வேல்யூ தெரிஞ்சாதான் நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும்? பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுன்னா 100க்கு 85%ன்றது எவ்வளோ மார்க் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? 100க்கு 85%. 85% என்ன பண்ணுவோம்? பர்சன்டேஜ் எடுத்துட்டு டிவைட் பை 100 போடுவோமா? அப்போ 100க்கு 100 கேன்சல் ஆயிரும். அப்போ மொத்தம் 85 மார்க் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அதே மாதிரி 150க்கு 86% அப்படின்றது எவ்வளோ மார்க் அப்படின்னா 0க்கு 0 கேன்சல் ஆயிரும். இது 3 டைம்ஸு, இது 2 டைம்ஸு, இது 1, இது 4, 3. ஓகேங்களா? அப்போ 3 3s are 9, 4 3s are 12. அப்போ 129 மார்க். ஓகேங்களா? அதே மாதிரி 200க்கு 84 அப்படின்றது 4 2s are 8, 8 2s are 16. 168 மார்க். இப்போ எனக்கு 3ஓட மார்க் கிடைச்சிருச்சா? இப்போ இதோட டோட்டல் எவ்வளோ? 200 + 300 400 450. ஓகேங்களா? 450க்கு இதோட டோட்டல் எவ்வளோ? 9 17 17 + 5 அப்படின்றது வந்து 22. அப்போ 2 2 8 10 16 18 18 1 382. ஓகேங்களா? ஸோ அப்போ இதை ஆட் பண்ண நமக்கு என்ன வருது அப்படின்னா 382. அவங்க டோட்டல் வேல்யூ 480. இப்போ எனக்கு என்ன தேவைன்னா 480க்கு 382ன்றது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்றது தெரிஞ்சா போதுமா? அவங்களோட எடுத்திருக்க மார்க் எவ்வளோனா 382. எவ்வளவுக்குன்னா 450. ஓகேங்களா? எப்பயுமே மொத்தத்தை கீழே போடணும், எவ்வளோக்குன்றதை மேலே போடணும். பர்சன்டேஜாக கேட்டால் இன்ட்டு 100 போடணும். ஓகேங்களா? அப்போ 0க்கு 0 கேன்சல் ஆயிடுச்சா? இது 9 டைம்ஸு, இது 2 டைம்ஸ். ஓகேங்களா? ஸோ இதை அடிச்சு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். 1 டைம்ஸா? அப்போ 4. மிச்சம் 2. ஓகேங்களா? 5. மிச்சம் 2.0 2 2. ஓகேங்களா? ஸோ இதை நான் இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணும். 4. சாரி, இங்கே 2 வரும். 9 2s are என்னன்னா 18. ஓகேங்களா? அப்போ 42.44. $42.44.
ஓகேங்களா. இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ண வச்சுக்கோங்களேன். 4 2s are 8, 4 2s are 8, 0.22s are 4, 4 2s are 8, 84.88%. ஓகேங்களா. ஸோ அப்போ இதுதான் இதோட ஆன்சர். ஓகேங்களா. ஸோ ஒரு தடவை கேன்சல் பண்ணும்போது மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஏன்னா 9 வந்து நான் 9ஆலே அடிக்கிறேன் அப்படின்னா இது 1 டைம்ஸு, 4 9s என்ன அப்படின்னா 36. ஓகேங்களா. அப்போ 36ல் மிச்சம் 2 அப்படின்றது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ 2 9s என்ன அப்படின்னா 18. ஓகேங்களா. அப்போ 2 9s 18, மிச்சம் என்ன வரும்னா 4 வரும். ஓகேங்களா. அப்போ திருப்பி நம்ம என்ன பண்ணுவோம், 4 9s 36. ஓகேங்களா. ஸோ அப்போ திருப்பி என்ன வரும்னா 4 வரும், திருப்பி 4 9s 36. ஓகேங்களா. ஸோ அப்போ போட்டுகிட்டே போயிட்டு இருக்கோம்னா 42.44 அப்படின்றது வரும். ஓகேங்களா. ஸோ இதை நம்ம என்ன பண்ணுறோம்னா இன்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 84.88 அப்படின்றதான் இதோட ஆன்சர். ஓகேங்களா. ஸோ அப்போ எனக்கு வந்து இந்த மார்க்கோட டோட்டல் பர்சன்டேஜ் கேட்டாங்க. அதனால ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா ஒவ்வொன்றுக்கும் மார்க் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சோம். அதை ஆட் பண்ணும்போது எனக்கு 382 இருந்துச்சு. இதோட டோட்டல் மார்க் எவ்வளோ அப்படின்றத ஆட் பண்ணும்போது 480. அப்போ 480க்கு 382 அப்படின்றது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னா 450 382 × 100 அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 84.88%. ஓகேங்களா. ஸோ கேன்சலேஷன் மட்டும் அதோட நல்லா பார்த்துக்கோம். நெக்ஸ்ட் சம் போலாமா. ஸோ நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு வேட்பாளருக்கிடையே நடந்த தேர்தலில் மொத்த செல்லுபடியாகும் வாக்குகளில் ஒருவர் 55 வாக்குகளை பெற்றார். ஓகேவா. அதாவது ஏ அப்படின்னு ஒருவர் என்ன பண்றாருன்னா 55% வாக்குகளை வந்து வாங்கியிருக்காரு. மேலும் 20% வாக்கு அப்படின்றது செல்லத்தக்கா, அதாவது செல்லாதது, இன்வாலிட் ஆகும். ஓகேக்கா. ஸோ இதோட மொத்த வாக்குகள் அப்படின்றது என்ன அப்படின்னா 7500. மொத்த வாக்குகள் 7500ஆக இருந்தால் மற்றொரு வேட்பாளர் பி அப்படின்றவர் வந்து எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்காரு அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் 7500ன்றது மொத்தம் பதிவான ஓட்டு. ஆனால் அதில் 20% அப்படின்றது என்ன அப்படின்னா இன்வாலிட் ஓட்டு. ஓகேவா. அப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்னா இந்த 7500லேருந்து 20% அப்படின்றத மைனஸ் பண்ணுமா. சாரி, அப்போ 100%லேருந்து 20%க்கு 7500 அப்படின்றது ஃபர்ஸ்ட் எவ்வளோ ஓட்டுன்னு பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ அப்போ 0 0 0 0 கேன்சல் ஆயிருமா. 0 5 2s are 10, மிச்சம் 1, 7 2s are 40, 50. ஓகேங்களா. அப்போ 1500 ஓட்டு அப்படின்றது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இன்வாலிட் ஆயிடுச்சு. எதுலேருந்து 7500லேருந்து. அப்போ 7500லேருந்து 1500 மைனஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். மொத்தம் 6000 ஓட்டு தான் நமக்கு என்ன அப்படின்னா பதிவு, அதாவது வேலிடான ஓட்டு. ஓகேங்களா. செல்ற ஓட்டு எவ்வளோ அப்படின்னா 6000 ஓட்டு. இதில் 55% ஏ வாங்கிட்டார். அப்போ மிச்சம் எத்தனை சதவீதம் பி வாங்கியிருப்பாரு. 100ல் 55 போச்சுன்னா 45 வாங்கியிருப்பாரா. அப்போ பின்றவர் 45% ஓட்டு வாங்கியிருப்பாரு. ஏன்றவர் 55% வாங்கியிருப்பாரு. இப்போ நம்ம கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா பி வாங்கின ஓட்டு தான் கேட்குறாங்க. அப்போ 6000க்கு 45% அப்படின்றது எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோன்னா பி வாங்கின ஓட்டு கிடைச்சிருமா. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், 6000ல் 45%ன்றது எவ்வளோ கண்டுபிடிக்கும். 6000 × 45 / 100. 0க்கு 0 கேன்சல் ஆயிருமா. 0 6 5s are 30, 0 3 6 4s are 24, 24 + 3 27. அப்போ மொத்தம் பி வாங்கின ஓட்டு எவ்வளோனா 2700 ஓட்டு. ஓகேங்களா. ஸோ பி வாங்கின ஓட்டுலேருந்து 6000 மைனஸ் பண்ணோம்னா ஏ வாங்கின ஓட்டு கிடைச்சிடும். இல்லை அப்படின்னா ஏ 55% ஓட்டு வாங்கியிருக்காரா. அப்போ 6000க்கு 55%ன்றது எவ்வளோன்னு கிடச்சிச்சுன்னா அதுலேருந்து 6000 மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சுன்னா பியோட ஓட்டு கிடச்சிடும். ஆனால் அதுக்கு வந்து டைம் நிறையா இருக்கும். ஓகேங்களா. நமக்கு தேவை பியோட ஓட்டு மட்டும்தான். அப்போ டேரெக்டாக என்ன பண்ணிடலாம், இவர் 45% ஓட்டு வாங்கியிருக்காருன்னு தெரியும். மொத்த பதிவான ஓட்டு அப்படின்றது 6000 ஓட்டுன்னு தெரியும். ஓகேங்களா. அதாவது வேலிடான ஓட்டு 6000. அப்போ 6000க்கு 45%ன்றது எவ்வளோன்னு கண்டுபிடிச்சாலே நமக்கு என்ன கிடைச்சிரும், பி வாங்கின ஓட்டு கிடைச்சிடும். ஓகேங்களா. ஸோ இதில் நம்ம 2 பண்ணியிருக்கோம். ஒன்று என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு இன்வாலிட் ஓட்டை மைனஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா. அப்போ 100, அதாவது 7500ல் 20% அப்படின்றது எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம்.
1500 இருந்துச்சு. அப்போ 7500ன்றது மொத்த ஓட்டு. அதுல இருந்து 1500 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேலிடான ஓட்டு மட்டும் கிடைக்கும். அப்போ வேலிடான ஓட்டு 6000. அதுல ஏன்றவர் 50% வாங்கியிருக்காரு. அப்ப மொத்தம் ஏவும் பியும் 100% தானே வாங்கியிருப்பாங்க. அப்போ 100ல் 55% போயிடுச்சுன்னா மிச்சம் 45% யார் வாங்கியிருப்பாங்கன்னா பி வாங்கியிருப்பாரு. அப்போ பி வாங்கின ஓட்டு அப்படின்றது எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ 6000ல் 45% அப்படின்றத எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டா நமக்கு பி வாங்கின ஓட்டு கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா 2700 அப்படின்றது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் போலாமா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்தாங்கன்னா, ஒரு மாருதி காரின் விலை 30% உயரும் போது காரின் விற்பனையானது 20% குறைகிறது. ஏனெனில் மொத்த வருவாயில் எவ்வளவு சதவீதம் மாற்றம் ஏற்படும்? ஏற்கனவே முன்னாடி பார்த்த சம் மாதிரி தான். பர்சன்டேஜ் 2 வந்தாலே ஒரே ஒரு ஃபார்முலா தான். என்னது? எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் xy டிவைடட் பை 100. இதில் எக்ஸ் அப்படின்றது உயரும் போதுனா ப்ளஸ், குறையும் போதுனா மைனஸ். அப்போ எக்ஸுன்றதை 30னோ ஒய்ன்றதை -20 அவ்வளோ வச்சுக்கோங்களேன். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும்? மைனஸ். அப்போ 30 × 20 டிவைடட் பை 100. ஸோ 30லேருந்து 10 மைனஸ் பண்ணோம். 30லேருந்து 20 மைனஸ் பண்ணோம்னா 10 மைனஸு 0க்கு 0 அடி ஆயிருமா? அப்போ 3 × 2 6. 10லேருந்து 6 போச்சுன்னா 4%. ஆனால் 4%ன்றது மைனஸ் இருக்கு ப்ளஸ்ஸும் இருக்கு. ஆனால் இங்கே நமக்கு என்ன வந்திருக்கு? ப்ளஸ் தானே வந்திருக்கு. அப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா சி. ஓகேங்களா? ஸோ +4% அப்படின்றது தான் இதோட ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அப்போ ஒரே ஒரு ஃபார்மேட் தான். பர்சன்டேஜில் 2 இது வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன ஃபார்முலா எடுக்கணும்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் xy டிவைடட் பை 100. ஓகேங்களா? அது உயருதுன்னா ப்ளஸ்ஸு, குறையுதுன்னா மைனஸ். இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மேக்ஸிமம் இந்த மாதிரி சம் தான் அதிகமாக கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஒரு தாதுவில் 25% உலோக கலவை உள்ளன. அந்த கலவையில் 90% இரும்பு உள்ளது. இதை தவிர மீதமுள்ள 75% இரும்பு இல்லை. 60 கிலோ தூய இரும்பை பெறுவதற்கு எத்தனை கிலோகிராம் தாதுக்கள் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஃபர்ஸ்ட் ஒரு தாதுவில் 25% உலோக கலவை. ஓகேங்களா? 25%த்துல 90% என்ன இருக்குன்னா இரும்பு இருக்கு. ஓகேங்களா? அப்ப 25%த்துல 90% என்ன இருக்கு அப்படின்னா இரும்பு இருக்கு. நம்ம கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா 60 கிலோ தூய இரும்பை பெறதுக்கு எத்தனை கிலோகிராம் தாதுக்கள் தேவைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் இதில் மொத்தம் எத்தனை கிலோகிராம் இரும்பு இருக்கு அப்படின்றத பார்த்தா தான் நம்மளால என்ன பண்ண முடியும்? தாதுக்கள் மட்டும் எவ்வளோ இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? அப்போ 0க்கு 0, இது 5, இது 2. ஓகேங்களா? ஸோ அப்போ 45 டிவைடட் பை 2. ஸோ இதை அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 2 2s are 4, 2 2s are 4, மிச்சம் 1 0.05. அப்போ 22.5 kg அப்படின்றது நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா இரும்பு அப்படின்றது இருக்கு. ஓகேங்களா? ஸோ எப்பயுமே நம்ம என்ன எடுப்போம்னா 100 கிலோகிராம் தானே எடுப்போம். 100 கிலோகிராம் தானே இருக்கும். அப்போ 1 கிலோகிராமுக்கு 22.5 kg அப்படின்றது நமக்கு வந்து இரும்பு இருக்கு. அப்படின்னா 100 கிலோகிராமுக்கு அப்படின்னா 22.5. இங்கே அவங்க நம்ம கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா 60 கிலோக்கு கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போ எப்பயுமே என்ன பண்ணணும்னா இன்ட்டு 60 போடுமா? இங்கே பாயிண்ட் இருக்கா? அப்போ பாயிண்ட்டை கேன்சல் பண்ணுறதுக்கு மேலே கீழே ஒரு 0 எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக நம்மளால் என்ன பண்ணணும்னா கேன்சல் பண்ண முடியும். Four 5s are 20, 5 5s are 25. ஓகேங்களா? 2 0 0. இது 9, இது 40. So 6 into 4 24 0 0 divided by 9. ஓகேங்களா? இதை 3 டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா இது 3 3 0 0. sorry 8. ஸோ இது 1 டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா 2 3s are 6, மிச்சம் 2
6 3s are 18 மிச்சம் 2 6 3s are 18 மிச்சம் 2.6 ஓகேங்களா அப்போ 266.66 kg அப்படின்றது நமக்கு என்ன அப்படின்னா தேவைப்படும் கிலோகிராம் தாது அப்படின்றது 60 கிலோக்கு கேட்டிருக்காங்க அதனால தான் இன்ட்டு 60 போட்டிருக்கோம் நம்ம கண்டுபிடிச்சது 1 கிலோக்கு 1 கிலோக்கு 22.2 kg இருக்குது அப்படின்னா அப்போ 100 கிலோவுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்றதான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா 100 டிவைடட் பை 22.5 இன்ட்டு 60 ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 22.66 kg வரும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்க ஏன்னா எப்பயுமே நமக்கு கிவன் ரொம்ப முக்கியம் அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா கொஸ்டினே சால்வ் பண்ண முடியும் ஓகேங்களா இப்போ இங்க கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா அரிசியின் விலை 20% குறைகிறது எனில் ஓகேங்களா அரிசியோட விலை எவ்வளவு சதவீதம் குறையுதுன்னா 20% குறைகிறது எனில் 20 கிலோ முன்பு 20 கிலோ அரிசி வாங்கும் அதே அளவு பணத்தில் இப்போது எவ்வளவு அரிசி வாங்க முடியும் இப்போ நான் வந்து 100 ரூபாய் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த 100 ரூபாய்க்கு தான் நான் முன்னாடி அரிசி வாங்கிக்கிட்டு இருந்தேன் இதே 100 ரூபாய் வச்சு தான் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 20% கம்மியானதுக்கு அப்புறமும் அரிசி வாங்குறேன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ அப்போ 20 கிலோன்றத நான் முன்னாடி என்ன பண்ணியிருக்கேன்னா 100 ரூபான்னு வாங்கியிருக்கேன் ஓகேங்களா இப்போ இதில் எவ்வளோ சதவீதம் குறையுது 20%. அப்போ 100லேருந்து 20 போச்சுன்னா மிச்சம் எவ்வளோ இருக்கும் 80. ஓகேங்களா அப்போ 20 கிலோ அரிசி 80 ரூபாய் வச்சே நான் வாங்கிடலாம் ஓகேங்களா 20 கிலோ அரிசியை நான் 80 ரூபாய் வச்சே வாங்கிடலாம் இப்போ எனக்கு என்ன தேவைன்னா 1 கிலோவுக்கு எவ்வளோன்னு தேவை ஓகேங்களா ஏன்னா அப்போ தான் நான் என்ன பண்ண முடியும் இந்த 100 கிலோவில் எவ்வளோ கிலோ வாங்க முடியும்னு என்னால் கண்டுபிடிக்க முடியும் ஓகேங்களா ஸோ அப்போ 20 கிலோன்றது 80 ரூபான்னா 1 கிலோன்றது 80 டிவைடட் பை 20 இதை அடிச்சு கொடுத்தோன்னா என்ன வரும் 0 0 ரெடி ஆயிரும் இது 1 டைம்ஸ் இது 4 டைம்ஸ் ஓகேங்களா அப்போ 1 கிலோவை நான் 4 ரூபான்னு வாங்குவேனா 20% கம்மியானோடனே நான் என்ன பண்ணுறேன் 1 கிலோவை 4 ரூபான்னு வாங்குறேன் ஓகேங்களா என்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கு 100 ரூபாய் இருக்கா அப்போ 100 ரூபாய்க்கு எத்தனை 4 கிலோ வாங்கலாம் ஓகேங்களா 1 கிலோவை 4 ரூபான்னு வாங்குறேன்னா அப்போ 100 ரூபாயில எத்தனை 4 கிலோ வாங்கலாம் இது 1 டைம்ஸு இது 2 டைம்ஸு ஓகேங்களா மிச்சம் என்ன இருக்கும் 2 5 2s are 20 அப்போ எத்தனை கிலோ வாங்கலாம் அப்படின்னா 25 கிலோ வந்து வாங்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரீட் பண்ணும்போது கொஸ்டின் புரியணும் அப்போ தான் என்ன கொடுத்துருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றது தெரியும் அப்போ தான் நமக்கு சொல்யூஷன் சால்வ் பண்ணும்போது புரியும் ஓகேங்களா நெக்ஸ்ட் சம் போகலாமா நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா செவ்வக வயலின் ஒவ்வொரு பக்கமும் 40% குறைந்துள்ளது செவ்வகம்னா என்னது ரெக்டாங்கிளா அப்ப இதுல வந்து என்ன இருக்கும் லென்த் இருக்கும் பெர்த் இருக்குமா லென்த்தும் 40% குறையுதான் பெர்த்தும் என்ன ஆகுதான் 40% குறையுதான் எனில் வயலின் பரப்பளவு எத்தனை சதவீதம் குறையும் ஓகேங்களா பரப்பளவுல எத்தனை சதவீதம் குறையும்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா இதை நம்ம பரப்பளவு ஃபார்முலால தான் போடணும்லாம் கிடையாது ஓகேங்களா சதவீதம்னு வந்தாலே நம்ம என்ன ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம் x plus y plus xy divided by 100 ஓகேங்களா சதவீதம்னு வந்தாலே இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம் ஓகேங்களா குறையுதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் மைனஸ் பண்ணுவோமா அப்ப மைனஸ் 40 மைனஸ் 40 பிளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும் பிளஸ் ஆயிரும் ஓகேங்களா அப்ப 40 இன்ட்டு 40 டிவைடட் பை 100 ஓகேங்களா அப்ப 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிருமா மைனஸ் 40 என்ன ஆயிரும் மைனஸ் 80 ஆயிரும் பிளஸ் 4 இன்ட்டு 4 என்ன ஆயிரும் 16 ஆயிருமா இப்போ நான் 80ல இருந்து என்ன பண்றேன் 16 மைனஸ் பண்றேனா அப்ப 16 மைனஸ் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் 64%. ஓகேங்களா மைனஸ் 64%. எனக்கு பரப்பளவுல எத்தனை சதவீதம் குறையும் தான் கேட்குறாங்க. குறையும்ன்றனால தான் எனக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு மைனஸ் வந்திருக்கு. அப்ப எத்தனை சதவீதம் குறையும் அப்படின்னா 64% குறையும். ஓகேங்களா எப்பயுமே ஒரு கொஷின்ல பெர்சன்டேஜ்ல வந்து ஆன்சரும் பெர்சன்டேஜா கேட்குறாங்கன்னா இந்த ஒரு ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை தான் இப்போ வரையுமே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா கிட்டத்தட்ட ஒரு 4 சம் 5 சம்க்கு இதே யூஸ் பண்ணியிருப்போம். ஈஸியாக இந்த சம்மை சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா நெக்ஸ்ட் சம் போலாமா?
நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு தேர்வில் 80 பேர் ஆங்கிலத்திலும், ஓகேங்களா, 80% பேர் என்ன பண்றாங்கன்னா இங்கிலீஷ்ல, ஆங்கிலத்திலும் 85% பேர் 85% கணிதத்திலும் மேக்ஸ்லையும் தேர்ச்சி பெற்றனர். ஓகேங்களா, அடுத்து இந்த 2 பாடங்களிலும் 73 பேர் தேர்ச்சி பெற்றிருந்தால், ரெண்டையும் சேர்த்து 23 பேர் தேர்ச்சி பெற்றிருந்தால் 2 பாடங்களிலும் தேர்ச்சி பெறாதோர் சதவீதம் என்ன? ஓகேங்களா, 2 பாடத்திலுமே தேர்ச்சி பெற்றவங்களும் நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா தேர்ச்சி பெறாதவங்களோட சதவீதம் கேட்குறாங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்னா, இது எப்பயுமே என்ன அர்த்தம்னா வென் டயக்ராம் போடுவோமா. இப்போ எனக்கு இந்த இடத்துல இருந்து இது ஏ இது பின்னு வச்சுக்கோங்களேன், இது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இது மட்டும் தேவை அப்படின்னா நான் என்ன பண்ணா, ஏலேருந்து எக்ஸை மைனஸ் பண்ணாதான் எனக்கு என்ன கிடைக்கும், இந்த ஷேடிங் இல்லாத போர்ஷன் மட்டும் கிடைக்கும். அதே மாதிரி தான் இந்த இடத்த மைனஸ் பண்ணாதான் எனக்கு பியோட ஷேடிங் மட்டும் கிடைக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி தான் இதை ரெண்டையும் ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 2ஓடது கிடைக்குமா. ஆனால் 2 பாடத்துலையும் தேர்ச்சி பெற்றிருக்காங்கன்னு இருக்காங்களா, இவங்களை மைனஸ் பண்ணால் மட்டும்தான் ஓவர்லுப் ஆகுது. ஏன்னா 73ல என்ன பண்ணியிருப்பாங்க, இங்கிலீஷும் வந்திருப்பாங்க மேக்ஸும் வந்திருப்பாங்க. நம்ம 2ஐயும் ஆட் பண்ணும்போது அவங்களும் வருவாங்களா. ஸோ அதனால என்ன பண்ணுறோம், இது 2ஐயும் ஆட் பண்ணுறோம். 5 16 இதுல இருந்து 73 மைனஸ் பண்ணும். ஓகேங்களா, அப்போ 5ல இருந்து 3 போச்சுன்னா 2, 16ல இருந்து 7 போச்சுன்னா, ஓகேங்களா, 16ல இருந்து 7 போச்சுன்னா 9. அப்போ மொத்தம் 2 பாடத்துலையும் தேர்ச்சி பெற்றவங்களோட சதவீதம் அப்படின்னா 92%. ஓகேங்களா, எப்பயுமே முழுமையா சதவீதம் அப்படின்றத எவ்வளோ எடுத்துக்குவோம், 100 பேர் இருப்பாங்கன்னு எடுத்துக்குவோமா. அப்போ 100% இருந்தாங்க, அவங்கள 92 பேர் பாஸ் ஆயிட்டாங்க. ஓகேங்களா, அப்போ 100ல இருந்து 92 மைனஸ் பண்ணா 8%. 8% பேர் என்ன பண்ணலை அப்படின்னா 2லையும் என்ன பண்ணலை, தேர்ச்சி பெறலை. ஓகேங்களா, அப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா 8%. இங்கே ஏன் நம்ம 73% மைனஸ் பண்ணுறோன்னா, இங்கிலீஷ் தனியாக கொடுத்துருக்காங்க மேக்ஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. இது 2 ஆட் பண்ணாலே 2 பேர் சேர்ந்து வந்துடுவாங்க. ஆனால் இவங்க 73 எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அதனால என்ன பண்ணுறோம், 165 73 மைனஸ் பண்ணால் ஓவர்லுப்பே ஆகாமல் 2 தடவை வராமல் ஒரே தடவையாக கிடைக்கும். 92% பேர் என்ன பண்ணியிருக்காங்க, 2லையுமே தேர்ச்சி பெற்றாங்க. அப்போ எனக்கு மொத்தம் 100% பேர் இருக்காங்கன்னா 92 பேர் சதவீதம் தேர்ச்சி பெற்றாங்கன்னா மிச்சம் 8% பேர் தான் என்ன பண்ணலைன்னா தேர்ச்சி பெறலை அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா, ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஏ. கொஸ்டினை ரீட் பண்ணி தெளிவாக போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் சம் போலாமா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சமையல் எண்ணெயின் விலை 25% அதிகரித்து உள்ளது. ஓகேங்களா, ஆல்ரெடி நம்ம முன்னாடி பார்க்கும்போது என்ன கொடுத்தாங்கன்னா அரிசியோட விலை வந்து 20% கம்மியாகுதுன்னு கொடுத்துருந்தாங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா எண்ணெயோட விலை வந்து 25% அதிகரிக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த சூழலில் செலவுகள் அதிகரிக்காமல், ஓகேங்களா, அதாவது முன்னாடி வாங்கின அந்த லிட்டரே நான் வாங்காம அதே பணத்துக்கு நான் வந்து எவ்வளோ கம்மியாக வந்து வாங்க முடியும் அப்படின்றத கேட்க சொல்லுவாங்க. ஒரு குடும்பம் சமையல் எண்ணெயின் உபயோகத்தை எத்தனை சதவீதம் குறைக்க வேண்டும். ஓகேங்களா, அதே பணத்தில் நான் ஆயில் வாங்கணும், அப்போனா எவ்வளோ சதவீதம் நான் கம்மி பண்ணணும்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, எப்பயுமே நம்ம வந்து இனிஷியலாக எவ்வளோ எடுத்துக்கோன்னா 100 ரூபான்னு எடுத்துக்குவோம். ஓகேங்களா, இந்த 100 ரூபாயில இப்போ அந்த எண்ணெயோட விலை என்ன ஆயிடுச்சுன்னா 100 + 25 × 100. ஓகேங்களா, இதை நம்ம பர்சன்டேஜாக தானே கேட்குறாங்க, அப்போ × 100. ஓகேங்களா, அப்போ 100 ரூபாயில 125 அப்படின்றது எவ்வளோ பர்சன்டேஜ், இதை அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 25, இதை அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 20, இதை அடிச்சு கொடுத்தோம்னா 4, இதை அடிச்சு கொடுத்தோம்னா 5, இதை அடிச்சு கொடுத்தோம்னா 1, இதை அடிச்சு பண்ணா 20. அப்போ 20 × 4 80. ஓகேங்களா, அப்போ 125 ரூபா அப்படின்னு அதிகமாகிடுச்சுன்னா என்னால் எவ்வளோ வாங்க முடியும்னா 80% எண்ணெய் வாங்க முடியும். ஓகேங்களா, ஆல்ரெடி நான் எவ்வளோ வாங்கிட்டு இருந்தேன், 100% எண்ணெய் வாங்கினேன். ஓகேங்களா, அப்போ 100%லேருந்து 80% மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நான் எவ்வளோ கம்மி பண்ணுவேன்னு தெரிஞ்சிருச்சுமா. அப்போ நான் எவ்வளோ கம்மி பண்ணுவேன்னா 20% கம்மி பண்ணுவேன். ஓகேங்களா, அப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா 20. இங்கே நான் பார்க்கும்போது 125க்கு 100 ரூபான்றது எவ்வளோ சதவீதம் பார்த்தேன். அப்போ 125 ரூபா ஆயிடுச்சுன்னா என்னால் 80% தான் வாங்க முடியும். ஓகேங்களா, முன்னாடி இருந்த
விலையை விட இப்போ நான் கூடினதுக்கப்புறம் என்னால் என்ன பண்ண முடியும்னா 80% தான் வாங்க முடியும். அப்போ 100% முன்னாடி வாங்கிக்கிட்டு இருந்தேன், இப்போ நான் 80% தான் வாங்க முடியும். அப்படின்னா இதுக்கான வித்தியாசம் நான் எவ்வளோ கம்மி பண்ணணும் அப்படின்றது 20%. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் போகலாமா? ஸோ நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இரு எண்கள் மூன்றாவது எண்ணை விட 20% மற்றும் 50% அதிகமாக உள்ளன எனில் அந்த இரண்டு எண்களுக்கான விகிதத்தை காண்க. ஓகேங்களா? என்னன்னு கொடுக்கல, அதோட நம்பர் கொடுக்கல, ஆனால் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சதவீதம் மட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த சதவீதம் அப்படின்றது என்ன அப்படின்னா, ரெண்டாவது எண்ணை விட இது அவ்வளோ, மூணாவது எண்ணை விட இது 20, மூணாவது எண்ணுன்றதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அப்போ மூணாவது எண்ணை விட முதல் எண்ணை விட அதிகமாக இருக்குன்னா 20% அதிகமாக இருக்கு. அதே மாதிரி ரெண்டாவது எண் மூணாவது எண்ணை விட 50% அதிகமாக இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ மூன்றாவது எண்ணை விட இது கூடுதல் தானே. அப்போ இதை நான் எப்படி எடுக்கணும்னா x + 20 டிவைடட் பை 100. ஓகேங்களா? x + 20 டிவைடட் பை 100. 0க்கு 0 கேன்சல் ஆயிரும். இது 1 டைம்ஸ், இது 5 டைம்ஸ். ஓகேங்களா? அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 5x + x divided by 5. That's equal to 6x divided by 5. ஓகேங்களா? அதே மாதிரி இங்க x plus மூணாவது எண்ணை விட தான் அதிகமா இருக்கு. ஓகேங்களா? அதனால தான் என்ன பண்றோம்னா மூணாவது எண்ணை வச்சு ஆட் பண்றோம். அப்ப x plus 50 divided by 100. 0க்கு 0 அடி ஆயிரும். இது 1 டைம்ஸ், இது 2 டைம்ஸ். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம்னா 2x + x 3x டிவைடட் பை 2. ஓகேங்களா? ஸோ அப்போ முதல் எண் அப்படின்றது 6x டிவைடட் பை 5. ரெண்டாவது எண் அப்படின்றது 3x டிவைடட் பை 2. நம்ம கிட்ட என்ன கேட்குறாங்க? இதோட விகிதம் தானே கேட்குறாங்க. அப்போ விகிதம்னா என்ன பண்ணுவோம்? 6x டிவைடட் பை 5 divided by 3x divided by 2. ஓகேங்களா? முதல் எண் ரெண்டாவது எண். ஒரு பின்னத்துக்கு கீழே இன்னொரு பின்னம் வந்துச்சுன்னா இது என்ன ஆகும்? தலைகீழா மாறுமா? அப்போ 6x divided by 5 into 2 divided by 3x. ஓகேங்களா? எக்ஸுக்கு எக்ஸு கேன்சல் ஆயிருமா? இது 1 டைம்ஸு, இது 4 டைம்ஸா? அப்போ இது என்ன ஆயிரும்? 4/5 ஆயிரும். 4/5 விகிதத்தில் எப்படி இருக்கலாம்? 4:5 எடுக்கலாமா? அப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா 4:5. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல சொன்னதை எடுத்திருக்கோம். மூணாவது எண்ணை விட இது 20% அதிகம், இது மூணாவது விட 50% அதிகம் அப்படின்றது. ஓகேங்களா? அப்போ மூணாவது எண்ணை வச்சு என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் எண்ணையும் மூணாவது எண்ணை வச்சு செகண்ட் எண்ணையும் கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? அப்போ x + 20 டிவைடட் பை 100 அப்படின்றது முதல் எண் என்ன வருது? 6x/5 வருது. அதே மாதிரி இங்க x + x/50 டிவைடட் பை 100 அப்படின்றது 3x/2 வருது. ஓகேங்களா? ஸோ அப்போ இதை ரேஷியோவில் கேட்டிருக்காங்க. அதனால ஃபர்ஸ்ட் எண் டிவைடட் பை செகண்ட் எண் போட்டிருக்கோம். இதை தலைகீழாக போட்டால் 4/5. இதை விகிதத்தில் எழுதணும் அப்படின்னா 4:5. ஓகேங்களா? நார்மலாக பேசிக் மெத்தடு தான். ஒரு தடவை பார்த்தாலே நல்ல புரியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் போகலாமா? ஸோ நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அதை அப்படியே எழுத போகிறோம். ஓகேங்களா? 1/35, அதாவது 135 ஆனது 2/7 எத்தனை சதவீதம்? ஓகேவா? 2/7 எத்தனை சதவீதம்? எத்தனை சதவீதம்னா என்ன பண்ணுவோம்? இன்டு 100 போடுவோமா? ஸோ அப்போ 1/35 ஆனது 2/7 எத்தனை சதவீதம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? 2/7. ஸோ அப்போ ஒரு பின்னத்துக்கு கீழே இன்னொரு பின்னம் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா தலைகீழா மாற்றுவோமா? அப்போ ஃபர்ஸ்ட் இதை தலைகீழா மாற்றுறோம். 7/2 × 100. இது 1 டைம்ஸு, இது 5 டைம்ஸ். ஓகேங்களா? அடுத்து இது 1 டைம்ஸு, இது 20, இது 1 டைம்ஸு, இது 10 டைம்ஸு. அப்போ என்ன அப்படின்னா 10%. ஓகேங்களா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. எதை முன்னாடி கொடுத்துருக்காங்களோ அதை கீழே போடணும், எதை பின்னாடி கொடுத்துருக்காங்களோ அதை பின்னாடி போடணும். இங்கிலீஷ் கொடுக்கும் போது இஸ்ஸுக்கு அடுத்து உள்ளது தான் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் போடணும். ஓகேங்களா? 135
2/7 என்பது எத்தனை சதவீதம்? ஓகேங்களா? அப்போ 1/35 இதில் 2/7 அப்படின்றது எத்தனை சதவீதம்னு கேட்டனால 100 போட்டிருக்கோம். இப்போ ஒரு பின்னத்துக்கு கீழே இன்னொரு பின்னம் வந்தனால தான் என்ன பண்ணுறோம், 1/35 இன்ட்டு இந்த 2/7 அப்படின்றது என்ன ஆயிடுச்சு, 7/2 அப்படி ஆயிடுச்சு. இதை சதவீதத்தில் கேட்டனால இன்ட்டு 100 போட்டிருக்கோம். அடிச்சு கொடுத்தா 10%. ஓகேங்களா? ஸோ நார்மலாக அவங்க கொடுத்துருக்கத அப்படியே எழுதிருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இங்கே வந்து இன்ட்டு போட்டோம், இன்ட்டு கிடையாது, டிவிஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் போலாமா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கது அப்படியே தான் அது போகிறோம். ஒரு எண்ணின் 35 மடங்கின் 60% மதிப்பு. ஒரு எண் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுவோம்னா எக்ஸ். ஒரு எண்ணின் 35 மடங்கு, ஓகேவா? அப்போ ஒரு எண்ணோட 35 மடங்கோட 60% அப்படின்றது எவ்வளோனா 36. ஓகேங்க, 60% மதிப்புன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ இதோட மதிப்பு எவ்வளோ, 36. அதனால தான் ஈக்குவல் டு என்ன போட்டிருக்கோம், 36ன்னு போட்டிருக்கோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பர்சன்டேஜ் சிம்பலை எடுக்கணும். அப்போ நான் என்ன பண்ணணும், டிவைடட் பை 100 போடணும். ஓகேங்களா? அப்போ 3x டிவைடட் பை 5 இன்ட்டு 60 டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 36. 0க்கு 0 எடுத்துட்டோமா? இது 5, இது 3. ஓகேங்களா? அப்போ இது மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 3 இன்ட்டு 3 9. 9x divided by 5 into 5 25 equal to 36. இப்போ எனக்கு x ஓட வேல்யூ தானே தேவை. அப்போ இதை நான் அந்த சைடு கொண்டு போயிடலாமா, ஈக்குவல் டு அந்த சைடு கொண்டு போயிடலாமா? அப்போ this implies x equal to 36 into 9/25 அப்படின்றது ஈக்குவல் டு அந்த சைடு போகும்போது என்ன ஆயிரும், 25/9 ஆயிருமா? அப்போ இது 1 டைம்ஸ், இது 4 டைம்ஸ். ஓகேங்களா? அப்போ 25 into 4 என்ன ஆயிரும், 100. அப்போ x is equal to 100. ஓகேங்களா? அப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா x is equal to 100. அவங்க கேட்டதை அப்படியே இது இருக்கும். ஒரு எண்ணினால x போட்டிருக்கோம், 3/5 மடங்குன்றனால x into 3/5 மடங்கு, மடங்கின் 60%. இன்னும் இல்லை அப்படின்னு வந்தாலே நம்ம என்ன பண்ணணும், மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அப்போ இன்ட்டு 60% ஈக்குவல் டு 36. இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 100. ஓகேங்களா? ஸோ ஒருவேளை நமக்கு வந்து சால்வ் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ணி சால்வ் பண்ணி பார்த்துருங்க ஒரு தடவை. ஓகேங்களா? ஸோ இதுதான் நமக்கு தேவை, இந்த கண்டென்ட் மட்டும்தான் நமக்கு தேவை. இந்த கண்டென்ட் எடுத்து எழுத நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் தெரிஞ்சாலே ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் போலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒருவர் இரு பொருட்களை, ஓகேவா, ஒருவர் இரு பொருட்களை ஒவ்வொன்றையும் 375 ரூபாய்க்கு விற்கின்றனர். முதல் பொருளை 25% லாபத்திற்கும் இரண்டாவது பொருளை 20% நஷ்டத்திற்கும் விற்கிறார் எனில் மொத்த வியாபாரத்தில் ஏற்பட்ட லாபம் அல்லது நஷ்ட சதவீதம் காண்க. நான் ஏற்கனவே ப்ரீவியஸாகவே சொன்னேன், சதவீதம் கொடுத்துட்டு சதவீதம் கேட்டாலே ஒரே ஃபார்முலா தான், x + y + xy டிவைடட் பை 100. இங்கே வந்து 375 ரூபா கொடுத்துருக்காங்களே, அப்போ இதை நம்ம யூஸ் பண்ண தேவையில்லையா அப்படின்னா நமக்கு அந்த விலையை பற்றி கேட்கவே இல்லையே. நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்க, சதவீதம் தானே கேட்குறாங்க. அப்போ சதவீதத்தை மட்டும் எடுத்தாலே போதும். ஓகேங்களா? அப்போ x + y + xy டிவைடட் பை 100. இப்போ லாபம்னா ப்ளஸ்ஸு, நஷ்டம்னா மைனஸு. ஓகேங்களா? அப்போ 25 - 25 - 25 இன்ட்டு 25 டிவைடட் பை 100. அப்போ ப்ளஸ்ஸும் மைனஸும் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிருமா? 2 5 are 10, 0வா, 5 5 are 25வா, அதே மாதிரி 5 5 are 25, 4ஆ. அப்போ மிச்சம் என்ன வரும், -25 டிவைடட் பை 4ஆ. இதை அடிச்சு கொடுத்தோம். மைனஸ்னால் என்ன வரப்போகுது, நஷ்டம்னு வரப்போகுது. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 6 4s are 24, மிச்சம் 1ஆ, 0.0, 2 4s are 8. ஓகேங்களா? 2 4s are 8, மிச்சம் என்ன இருக்கும், 2. ஓகேங்களா? இதில் ஒரு 0 எடுத்தோம்னா 5 4s are 20. அப்போ
6.25 அப்படின்னா என்னது 6.25 நஷ்டம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஏன்னா நமக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு மைனஸ், அதனால நஷ்டம். பாயிண்ட் என்ன 6.25, அப்போ 6.25%. ஏன்னா நம்ம எடுத்த ஃபார்முலாவே என்னது பர்சன்டேஜ் தான், அப்போ வர்ற ஆன்சரும் என்னது பர்சன்டேஜ் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ எப்பயுமே இந்த மாதிரி 25 ஒரே நம்பரில் ப்ளஸ் மைனஸ் வந்துருச்சுனாலே மற்றதை பற்றி நமக்கு அவ்வளோ தேவையில்லை. ஓகேங்களா? இந்த xy/100 மட்டும் எடுத்தால் கூட போதுமானது. ஏன்னா இது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுது, ப்ளஸ்ஸும் மைனஸும் கேன்சல் ஆயிடுதா. இப்படி தான் எப்பயுமே வரும். 30% அதிகம் இருக்குது, 30% குறையுது அப்படின்னா 30 கேன்சல் ஆகிடும். அப்போ xy மட்டும் நான் போட்டால் போதும். ஓகேங்களா? xy/100 மட்டும் நான் என்ன பண்ணால் போதும்னா போட்டால் போதுமான ஒன்று. ஓகேங்களா? ஸோ இந்த சம்மை வச்சு தான் கிட்டத்தட்ட நிறைய இந்த ஃபார்முலா வச்சு தான் கிட்டத்தட்ட 4-5 சம் சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அந்த சம் இந்த ஃபார்முலா அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. நெக்ஸ்ட் சம் போகலாமா? ஸோ நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா, ஜெயக்குமார் புறநகரில் 21 லட்சத்துக்கு வீடு கட்ட இடம் வாங்கினார். எவ்வளோக்கு வாங்கியிருக்காரு? 21 லட்சத்துக்கு வாங்கியிருக்காரு. இதனை சுற்றி வேலி எழுப்ப, ஓகேவா, அந்த வீட்டை சுற்றி என்ன பண்ணியிருக்காருன்னா வேலி எழுப்ப 1,45,000 செலவு செய்தார். 1,45,000 செலவு செஞ்சாராம். இந்த வீட்டை 25 லட்சத்துக்கு விற்கிறதுக்கு. ஓகேங்களா? அப்ப எவ்வளவுக்கு விற்கிறாரு? 25 லட்சத்துக்கு விற்கிறார். 25 லட்சத்துக்கு விற்க 5,000 ரூபாய்க்கு செய்தித்தாளில் என்ன பண்ணியிருக்காருன்னா விளம்பரம் செய்வார். அப்ப அந்த 5,000 ரூபாயும் அவரோட செலவு தானே. அப்ப அதெல்லாம் சேர்த்து தான் அவர் என்ன பண்ணுவாரு, செல்லிங் பிரைஸ்ல ஆட் பண்ணுவாரு. அப்ப அதை நம்ம என்ன பண்ணோம்னா காஸ்ட் பிரைஸோட ஆட் பண்ணிடுவோம். இப்ப இதை நான் டோட்டலா ஆட் பண்ணேன்னா அது என்னோட அடக்க விலை. 25 லட்சம் அப்படின்றது விற்பனை விலை. அப்ப விற்பனை விலையில இருந்து, அதாவது எஸ்பியில இருந்து சிபிஎம் மைனஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? ப்ராஃபிட் கிடைக்குமா? அவன் நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்கான்? லாப சதவீதம் தான் கேட்டிருக்கான். அப்ப ஃபர்ஸ்ட் இதை ஆட் பண்ணுவோமா? 0 0 0 0 1 5 22,50,000 அப்படின்றது அவரோட காஸ்ட் பிரைஸ். ஓகேங்களா? அப்ப 22,50,000 ஃபர்ஸ்ட் மைனஸ் பண்ணும். 0 0 0 0 5 4 2 போச்சுன்னா 2. ஓகேங்களா? அப்ப 2,50,000 அப்படின்றது அவரோட லாபம். ஓகேங்களா? நம்ம கிட்ட என்ன கேக்குறாங்க? லாப சதவீதம் கேட்குறாங்க. லாப சதவீதமோட ஃபார்முலா என்ன? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100 தானே. ஸோ அதே தான் நம்ம இங்கேயும் பண்ண போகிறோம். லாபம் எவ்வளோ? 2,50,000. அவரோட அடக்க விலை சிபி எவ்வளோ? 22,50,000 இன்ட்டு 100. ஓகேங்களா? இன்ட்டு 100 முதல் 0 அடிச்சிடும். 1 2 3 4 1 2 3 4. ஓகேங்களா? அப்போ மேலே 25 கீழே 225. இது 5 டைம்ஸு, இது 45, இது 1 டைம்ஸு, இது 9 டைம்ஸ். அப்போ அடிச்சு கொடுத்தா என்ன வருதுன்னா 100/9. ஓகேங்களா? இப்போ இந்த 100/9 நம்ம எப்படி எழுதலாம்? 11 1/9 எழுதலாமா? ஏன் அப்படின்னா இந்த 11 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும்? 99. 99 + 1 100. அப்போ 100/9 தானே ஆன்சரு. ஓகேங்களா? அப்போ 11 1/9 அப்படின்ற ஆன்சரு. ஒருவேளை நமக்கு இது வந்து கரெக்டாக தெரியலனா எப்பையும் போல் 100 உள்ளே போட்டுக்கோங்க, 9 வெளியே போட்டுக்கோங்க. ஓகேங்களா? 1 9 சார் 9ஆ, மிச்சம் 0. திருப்பி என்ன பண்ணுவோம்? 1 9 சார் 9ஆ, மிச்சம் 1ஆ. அப்போ இதுதான் ஹோல் நம்பரு. இந்த ரிமைண்டர் அப்படின்றது தான் மேலே உள்ள குவாஷன்ட்டு, இந்த 9 அப்படின்றது தான் கீழே உள்ள ரிமைண்டர். ஓகேவா? அப்போ 11 அப்படின்றது குவாஷன்ட், ஈவு 1 அப்படின்றது மீதி மேலே போட்டிருக்கோம், 9 அப்படின்றது டிவைசர். ஓகேங்களா? ஸோ வகுத்தி அதை வந்து கீழே போட்டிருக்கோம். ஸோ இதைத்தான் நம்ம இந்த 11 1/9 தான் இப்படி எழுதிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அப்போ இப்படி போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் போடுற மாதிரி இருக்கும். நார்மலாக இப்படி சால்வ் பண்ணி பார்த்தாலே ஈஸியாக போட்டுருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் போகலாமா?
ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏ மற்றும் பி இருவர் ஒரு தொழில் தொடங்க 3:2 விகிதத்தில் முதலீடு செய்துள்ளனர். ஓகேங்களா, எந்த விகிதத்தில் செய்துருக்காங்கன்னா 3:2 விகிதத்தில் முதலீடு செய்துள்ளனர். மொத்த லாபத்தில் 5%. மொத்த லாபம் அப்படின்றது இதுல இருந்து 5% என்ன பண்ணிருக்காங்கன்னா தொண்டு நிறுவனத்துக்கு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, அப்ப இவங்க 2 பேரோட லாப சதவீதம்ன்றது 95. ஓகேங்களா, ஏன்னா அது அவங்க கிட்ட வர தொண்டு நிறுவனத்துக்கு கொடுத்துட்டாங்க. 100% இருந்து 5% என்ன பண்ணிட்டாங்க தொண்டு நிறுவனத்துக்கு கொடுத்துட்டாங்க. அப்ப மிச்சம் உள்ள லாபத்தை தான் இவங்க 2 பேரும் எடுத்துக்க போறாங்க. நம்ம கிட்ட ஏவோட பங்கு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா மொத்த லாப சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. பியோடது கேட்கல, மொத்த லாப சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் நான் எனக்கு ஏ தானே தெரியும், அப்போ ஃபர்ஸ்ட் ஏ வச்சு கண்டுபிடிப்போம். 3 2ஐயும் ப்ளஸ் பண்ணா என்ன வரும், 2 பேரோட ரேஷியோ 5. ஓகேங்களா, இது எவ்வளவு பர்சன்டேஜுக்கு 95. ஓகேங்களா, அப்போ 1 5 are 5. 19 × 3 9 3s are 27 to 57. ஓகேங்களா, அப்ப ஏ அப்படின்றவரு ஒவ்வொன்றுக்கும் 57 ரூபாய் வாங்குறாருன்னா மொத்தம் எவ்வளவு சதவீதம்ன்றது 100% லாபமா. அப்ப 100% லாபத்துக்கும் 57 ரூபாய் பிரிச்சோம் அப்படின்னா எவ்வளவுல பிரிக்கிறோம், 855 ரூபாயில. ஓகேவா, இப்படி பிரிச்சோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும், மொத்த லாப சதவீதம் கேட்கும். ஏன்னா 100ன்றதான் என்னது மொத்த லாப சதவீதம். இது யாரும் இருப்பா, பியும் இருப்பாங்க. அப்ப 100 / 57 இன்ட்டு ஏவோட பங்கு. ஓகேங்களா, இது 57 அப்படின்றது நமக்கு என்னது அப்படின்னா பகாயம். இது 1 டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா இத 1 5. ஓகேங்களா, 15 தடவை போடணும். அப்ப 15 × 100 என்ன அப்படின்னா 1500. அப்ப இவங்களோட மொத்த சதவீதம் எவ்வளவு அப்படின்னா 1500. ஓகேங்களா, நமக்கு சதவீதமா கேட்கல, அவங்க என்ன கேட்குறாங்க பைசாவா கேட்குறாங்க. அதனாலதான் 855 ரூபாயை பேஸா வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், மொத்த லாபத்தோட பைசா கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா, மொத்த லாபம் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு டவுட் வராது, ஏன்னா ஏவோட பார்ட் மட்டும் தான் கண்டுபிடிக்கிறோம் 57 ரூபா அப்படின்னு. இந்த இடத்துல பி எங்க அப்படின்றத கேட்பாங்க. ஓகேங்களா, பட் ஆனால் நமக்கு என்ன சொல்லணும்னா பியை தனியாக கண்டுபிடிக்க சொல்ல, ஏல இருந்து பியை மைனஸ் பண்ணோம், மொத்த லாபத்துல இருந்து ஏவை மைனஸ் பண்ணோம்னா பி கிடைக்க போகுது. ஓகேங்களா, ஸோ அப்போ மொத்த லாபம் கண்டுபிடிக்கணும்னா மொத்த லாப சதவீதம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 100%. ஓகேங்களா, அந்த 100%க்கு 57 ரூபா அப்படின்றது ஏவோட பங்கு, அவரோட மொத்த பங்கு அப்படின்றது 855 ரூபாய். அப்போ இந்த 100ல தான் யார் இருக்காங்கன்னா பியும் இருக்காங்க. ஓகேங்களா, அதனாலதான் இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா மொத்த சதவீத ரூபாய் கிடைக்குது. ஓகேங்களா, சதவீதம் கிடைக்கணும்னா இன்ட்டு 100 பண்ணும். ஆனா நம்ம கிட்ட என்ன கேட்குறாங்க ரூபாயா கேட்குறாங்க. அதனாலதான் என்ன போட்டோம் அப்படின்னா இன்ட்டு 855 ஏவோட பங்கை போட்டு கண்டுபிடிச்சிடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் சம் போலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 25 கடிகாரத்தின் அடக்க விலை சிபி அப்படின்றது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 20 கடிகாரத்தின் விற்ற விலைக்கு ஈக்குவலாம். ஓகேங்களா, அதே தான் கொடுத்துருக்காங்க. 25 கடிகாரத்தின் அடக்க விலை 20 கடிகாரங்களின் விற்றை விலைக்கு சமம் என லாபம் அல்லது நஷ்ட சதவீதத்தை காண்க. நல்லா பாருங்க, 25 வாங்கினதுக்கு 20 வித்ததுக்கு சமம்னா 5 கடிகாரத்தோட பைசான்றது நமக்கு என்னது லாபம் தானே. ஓகேங்களா, ஸோ அப்போ இதை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா லாபம் எவ்வளோ 5, இதை நமக்கு பார்த்தாலே தெரியுது 5 கடிகாரத்தோட ப்ரைஸ்ன்றது நமக்கு லாபம். ஆனால் இதில் சிபி நான் கண்டுபிடிக்கணும். அதனால நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே இருக்க எஸ்பி எங்கிட்ட கொண்டு வந்துடுறேன், சிபி டிவைடட் பை எஸ்பி. இந்த 25 அங்கிட்டு கொண்டு போயிடுறேன். அப்போ 20 டிவைடட் பை 25. அப்போ சிபியோட வேல்யூ 20, எஸ்பியோட வேல்யூ 25. ஓகேங்களா, நம்ம கிட்ட இருக்காங்க லாபம் அல்லது நஷ்ட சதவீதம். பார்த்தாலே தெரியுது நமக்கு என்னது லாபம். அப்போ லாப சதவீதோட ஃபார்முலா என்ன, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் டிவைடட் பை சிபி இன்ட்டு 100. ப்ராஃபிட் எவ்வளோ 5 ரூபா, சிபி எவ்வளோ 20 ரூபா இன்ட்டு 100. 0க்கு 0, இது 1, இது 5. அப்போ 5 × 5 எவ்வளோ 25% லாபம். ஓகேங்களா, அப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா 25% லாபம் அப்படின்றதான் இதோட ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா.
ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு வணிகர் தன்னிடம் உள்ள ஒரு பகுதி அரிசியை 8% லாபத்திற்கும், ஓகேங்களா, ஒரு பகுதி அரிசினா என்னது, எக்ஸ், எக்ஸை 8% லாபத்திற்கும் மீதியை 18% லாபத்திற்கும் விற்பனை செய்வதில் மொத்தமுள்ள 500 கிலோ அரிசிக்கு, ஓகேவா, அப்போ மொத்தம் எவ்வளோ இருக்கு, 500 கிலோ இருக்கு. அப்போ எக்ஸ் போயிடுச்சுன்னா மிச்சம் எவ்வளோ இருக்கும், 500 மைனஸ் எக்ஸ் தானே இருக்கும். இதை என்ன பண்ணுறோன்னா 18% லாபத்துக்கும் விற்கிறாருன்னா அவருக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 10% லாபம் கிடைக்குது, ஓகேங்களா. அப்போ இது ரெண்டை சேர்த்து விற்கும் போது தானே அவருக்கு லாபம் கிடைக்கும். அப்போ எவ்வளோ லாபம் கிடைக்குது, 500க்கு 10% கிடைக்குது, ஓகேங்களா. அப்போ இதை சால்வ் பண்ணாலே போதுமா, அவங்களே கொடுத்துருக்காங்க ஒரு பகுதின்றனால எக்ஸு, இன்னொரு பகுதின்னு என்னது 500 மைனஸ் எக்ஸ் தானே, ஏன்னா மொத்தம் என்னது எக்ஸு, மொத்தம் வந்து 500 கிலோ, 500 கிலோவில் எவ்வளோ பகுதியை நான் கொடுத்தேன்னு தெரியல, அதனால எக்ஸுன்னு போட்டிருக்கேன். அப்போ இன்னொரு பகுதி என்னவா இருக்கும்னா 500 மைனஸ் எக்ஸாக இருக்கும், ஓகேங்களா. அப்போ இது ரெண்டுத்தோட லாப சதவீதம் எவ்வளோனா 10%. இப்போ அதை அப்படியே சால்வ் பண்ணலாமா, எக்ஸு பர்சன்டேஜ் எடுத்தோம்னா 8/100 ப்ளஸ்ஸு 500 மைனஸ் எக்ஸு 18/100 ஈக்குவல் டு 500 இன்ட்டு 10/100. 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிருமா. இப்போ என்ன பண்ணுறோம், இது 4 டைம்ஸ் போட்டோம்னா 4 2s 8, 5 2s 0, 2 2s 4, 25, ஓகேங்களா. அப்போ 2x டிவைடட் பை 25 ப்ளஸ், ஓகேங்களா, 9 2s 18, 5 2s 10, 0 plus 500 minus 6 into 9/50 equal to 5 into 10, 50. இது 2x divided by 25 plus இதை உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா 500 into 9/50 minus 9x divided by 50 equal to 50. 0க்கு 0, இது 1 times, இது 10 times, ஓகேங்களா. ஸோ அப்போ 2x divided by 25 minus 9x divided by 50, ஓகேங்களா, plus 90 equal to 50. இப்போ இந்த plus 90 அப்படின்றது நமக்கு என்ன ஆயிரும்னா, அந்த சைடு போச்சுன்னா என்ன ஆயிரும், மைனஸ் ஆயிருமா. இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்தோம், ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்தா 50 வருமா. அப்போ இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 50யா, அப்போ மேலையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 4x minus 9x equal to 50 minus 90, ஓகேங்களா. அப்போ 4xலேருந்து 9x மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், மைனஸ் 5x டிவைடட் பை 50 ஈக்குவல் டு மைனஸ் 40. மைனஸும் மைனஸ் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிடும். எனக்கு தேவை என்னது எக்ஸு, அப்போ நான் அந்த சைடு கொண்டு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். This implies x is equal to 40 into 50 divided by 5, ஓகேங்களா. இப்போ இது 1 times, இது 1 timesனா 400 kgயா, ஓகேங்களா. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது 400 kg. நம்ம கிட்ட கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, 18% லாபத்திற்கு விற்ற அலசியானது. நான் 8% தான் என்ன பண்ணியிருக்கேன், எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன், ஓகேங்களா. 18% என்ன எடுத்திருக்கேன், 500 மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேனா. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது 500 மைனஸ் 400, அப்போ ஈக்குவல் டு 100 kg, ஓகேங்களா. அப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா 100 kg. நம்ம எக்ஸ் வந்து 400ன்னு வந்தோடனே நம்ம ஆன்சர் 400ன்னு தெரியக்கூடாது, ஏன்னா ஆன்சர் என்ன இருக்குது 400ன்னு இருக்குது. அவங்க நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்க, 18%க்கு எவ்வளோ கிலோ தான் கேட்டிருக்காங்க. நான் எக்ஸ்ன்னு எதை எடுத்திருக்கேன்னா
8% எடுத்திருக்கேன். ஓகேங்களா? அப்போ 8%ஓட வேல்யூ தான் என்னது 400 கிலோ அப்படின்றது. என்கிட்ட 18% கேட்டிருக்காங்க. அதை நான் என்னன்னு எடுத்திருக்கேன்னா 500 - Xன்னு எடுத்திருக்கேன். அப்போ 500லேருந்து உங்களுக்கு வந்து எக்ஸை மைனஸ் பண்ணாதான் 18% கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ இதோட கேஜி என்ன அப்படின்னா 100 kg. நிறைய பேர் இந்த 400 கிலோவை வந்து டிக் பண்ணியிருக்கலாம். ஏன்னா நமக்கு வர்ற ஆன்சர் என்னது 400 kg. அப்போ ஆப்ஷனில் இருக்குன்னு போட்டிருக்கோம். பட் ஆனால் எனக்கு கிடைச்சது எக்ஸு. ஆனால் நான் எதை எக்ஸுன்னு எடுத்திருக்கேன்னா 8% எடுத்திருக்கேன். ஆனால் அவங்க ஏன்ட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா 18% கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ 500லேருந்து 400 மைனஸ் பண்ணாதான் 18%க்கான ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாமா? ஸோ இதோட ஆன்சர் வந்து 100 kg. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு விற்பனையாளர் கை காட்டத்தின் மீது 10% தள்ளுபடி தந்த பிறகும், ஓகேவா, ஒரு கை கடிகாரத்தை விற்கும் போது என்ன கொடுக்குறாருன்னா 10% தள்ளுபடி கொடுக்குறாரு. தள்ளுபடி கொடுத்தும் அவருக்கு 26% லாபம் கிடைக்குது அப்படின்னா அதன் குறித்த விலை, ஓகேங்களா, அதாவது அவரோட மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா 840 ரூபா. அப்போ அவர் வாங்கின விலை காஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு அதோட மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ 840 ரூபாயா? இதுல இருந்து 10% தள்ளுபடியை மைனஸ் பண்ணாதான் நமக்கு என்ன கிடைக்கும், அதோட ஆக்சுவல் விலை கிடைக்கும். அதை வச்சு தான் என்ன கண்டுபிடிக்க முடியும், காஸ்ட் ப்ரைஸை கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? அப்போ 840க்கு 10%ன்றதை எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அப்போ 2 0 0 பெருமா. அப்போ 84 ரூபா என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்படின்னா குறித்த விலை எவ்வளோ 840. இதுல இருந்து 84 ரூபாயை மைனஸ் பண்ணாதான் எவ்வளோ வந்து அவர் வந்து தள்ளுபடி போக மிச்சம் காசு வச்சிருக்காரு அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ அப்போ 10லேருந்து 4 போச்சுன்னா 6ஆ, இது 7. 10லேருந்து 8 போச்சுன்னா 2, 2 + 3 5 7 756. ஓகேங்களா? இப்போ இந்த 756 தான் அதோட காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்றதை கண்டுபிடிக்க யூஸ் ஆக போகுது. ஓகேங்களா? இப்போ அவர் 10% தள்ளுபடி கொடுத்தோம் அவருக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குதுன்னா 26. ஓகேங்களா? அப்போ அவர் 100 ரூபான்னு வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 126 ரூபாய் அப்படின்றது அவரோட லாபமா? அப்போ இந்த 100 ரூபாய் 126 ரூபாய் அப்படின்றது எதுக்குன்னா 786 ரூபாய் டிஸ்கவுண்ட் போக அவருக்கு விற்பனை பண்ண அமௌண்ட். ஓகேங்களா? ஸோ எப்பயுமே என்ன அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுவோம், 100 / 100 + ப்ராஃபிட் % இன்ட்டு எஸ்பி போடுவோமா? இந்த ஃபார்முலால தான் நம்ம அப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா? 100 எனக்கு என்ன தேவை, காஸ்ட் ப்ரைஸ் தேவை. அப்போ 100 / 100 + ப்ராஃபிட் % எவ்வளோ 26%. அப்போ 100 + 26 அப்படின்றது எவ்வளோ 126 இன்ட்டு செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், டிஸ்கவுண்ட் போக 756 ரூபா. அப்போ இன்ட்டு 756. ஓகேங்களா? இதை ஃபஸ்ட்டு 2 டேபிள் அடிச்சு கொடுப்போமா? 63. இதை அடிச்சு கொடுத்தோம்னா 3 2 6 மிச்சம் 1, 7 2 14 மிச்சம் 1 8. ஓகேங்களா? இதை வந்து எதில் அடிச்சு கொடுக்கலாம், 7 டேபிள் அடிச்சு கொடுப்போம். 9 7 63, 5 7 35 மிச்சம் 2 4. இதை 9 டேபிள் அடிச்சு கொடுப்போமா? இது 1, இது 6. அப்போ 6 × 100, 6 × 100 எவ்வளோ 600 ரூபாய். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோனா 600 ரூபாய். ஓகேங்களா? ஸோ நான் ஃபஸ்ட்டு தள்ளுபடி போக அவர் எவ்வளோக்கு செல் பண்ணியிருக்காரு, ஓகேவா, விற்றுருக்காருன்னு பார்க்குறோம். 786 வரைக்கும் விற்றுருக்காரு. ஓகேங்களா? அப்போ அடக்க விலை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன, சிபி = 100 / 100 + % இன்ட்டு எஸ்பி. ஓகேங்களா? இதில் பர்சன்டேஜ் வந்து 26 கொடுத்துருக்காங்க. செல்லிங் ப்ரைஸ் நம்ம கண்டுபிடிச்சோம் 786. அப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணால் அந்த வாட்சோட காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா 600 ரூபாய். ஓகேங்களா? அப்போ இந்த வேல்யூ தான் கரெக்டான ஆன்சர். வேறு ஒன்றுமே பண்ணலை. 10% கண்டுபிடிச்சோம், அதை மார்க்கெட் ப்ரைஸில் மைனஸ் பண்ணோம், செல்லிங் ப்ரைஸ் கிடச்சிச்சு. செல்லிங் ப்ரைஸையும் ப்ராஃபிட் % ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம், ஆன்சர் கிடச்சிச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் போகலாமா? ஸோ நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏபிசி ஆகிய மூவர் பங்குதாரர்களாக உள்ளனர். அதாவது 3 பேர் பார்ட்னராக இருக்காங்க.
அந்த பார்ட்னர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏன்றவர் 36,000, பீன்றவர் 45,000, சீன்றவர் 54,000 அப்படின்னு முதலீடு செய்கிறாங்க. ஓகேங்களா? முதலீடு செய்யும் போது அவங்களுக்கு லாபம் எவ்வளோ கிடைக்குதுன்னா 37,500 கிடைக்குது. அப்படின்னா சியோட பங்கு கேட்குறாங்க. ஓகேங்களா? எப்பயுமே பங்கு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொடுத்துருக்கத விகிதத்தில் எழுதுங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 36,000 ஏவோட பங்கு, அடுத்து 45,000 பியோட பங்கு, அடுத்து 54,000 சியோட பங்கு. இப்போ எல்லாத்துலேயும் 3 மிக்ஸ் ரெடி ஆயிருமா? இப்போ இந்த 36, 45, 54 அப்படின்றது அப்படியே 9 டேபிள் விடுமா? அப்போ அடிச்சு கொடுத்தா என்ன வரும்? 9ல் இது 4 டைம்ஸா, இது 9 டைம்ஸா, சரி 5 டைம்ஸ். ஓகேங்களா? இது என்னது? 5 டைம்ஸ் அடிச்சு கொடுத்தா 5 9s 45, இது 6 டைம்ஸ். ஓகேங்களா? அப்போ 4:5:6 தான் அவங்களோட ரேஷியோ. இந்த பங்கு தான் அவங்களுக்கு கிடைக்க போகுது. நம்ம கிட்ட யாரை கேட்டிருக்காங்க? சிஏ கேட்டிருக்காங்களா? அப்போ சிஏ மட்டும் கண்டுபிடிச்சா போதும். சியோட பங்கு எவ்வளோ? 6. ஓகேவா? அப்போ இவங்களோட மொத்த பங்கு எவ்வளோ? 6 + 4 10, 10 15. ஓகேங்களா? இவங்களோட ப்ராஃபிட் அமௌண்ட் எவ்வளோ? 37,500. ஏன்னா நமக்கு சியோட பங்கு தான் கண்டுபிடிக்கும். இந்த 37,000 என்ன பண்ணுறோம்? இவருக்கு 4 பங்காகவும், இவருக்கு 5 பங்காகவும், இவருக்கு 6 பங்காகவும் பிரிக்க போகிறோம். ஓகேங்களா? அப்போ சியோட 6 பங்குக்கு மட்டும் தான் என்ன பண்ணுறோம்? கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? 5 டேபிள் அடிச்சு கொடுத்தோம்னா 3 5s 15, 7 5s 35, மிச்சம் 2 5 0 0. ஓகேங்களா? இது 1 3s 3, 2 3s 6, மிச்சம் 1 5 0 0. ஓகேங்களா? இப்போ 25 × 6, 6 5s என்னது? 30 0 3, 6 2s 12, 12 + 3 15. அப்போ அவருக்கு எவ்வளோ லாபம்னா 15,000 லாபம். அப்போ சியோட அமௌண்ட் எவ்வளோ? 15,000. இதில் பி கேட்டாங்கன்னா 5/15 வரும், ஏ கேட்டாங்கன்னா 4/15 வரும். ஓகேங்களா? அப்போ 4/15க்கு 35,500ன்றது எவ்வளோ லாபம், 5/15க்கு 35,500ன்றத எவ்வளோ பங்கு அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? எப்பயுமே யாரை கேட்டாங்களோ அதை மேலே போடணும், அவங்களோட டோட்டல் வேல்யூவை கீழே போடணும், எவ்வளோக்கு லாபம் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றத இன்ட்டில் போடணும். ஓகேங்களா? இந்த கான்செப்ட் நமக்கு எப்போ? டைம் அண்ட் ஒர்க்லேயும் வரும். ஓகேங்களா? பர்சன்டேஜ்லேயும் வரும், டைம் அண்ட் ஒர்க்லேயும் வரும். ஸோ அதனால் இந்த கான்செப்டை நல்ல பேசிக்காக தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் போகலாமா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, நாற்காலியை 7% நஷ்டத்திலும் மேஜையை 17% லாபத்திலும் ஒருவன் விற்றால் அவன் 296 லாபம் அடைகிறான். இதையே நாற்காலியை 7% லாபத்திற்கும் மேஜையை 12% லாபத்திற்கும் விற்றால் அவன் 400 லாபம் அடைகிறான் எனில் மேஜையின் உண்மை விலை என்ன? இது அப்படியே ஈக்குவேஷன் ஃபார்மேட் எழுதும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 7% கொடுத்துருக்காங்களா? அப்போ 7% நம்ம என்ன பண்ணுவோம்? 0.07 எழுதுவோமா? ஏன்னா 7 / 100, இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்? 0.07 எடுப்போம். இது நாற்காலி, அதனால எக்ஸ் ப்ளஸ் அடுத்து 0.17y. ஏன் அப்படின்னா இது மேஜை. இதோட லாபம் எவ்வளோ? 296. ரெண்டாவது அதே தான் 0.07x. ரெண்டாவது ஈக்குவேஷன்லையும் நாற்காலி. அடுத்து வந்து 0.12y = 400. ஓகேங்களா? மேலே உள்ளது என்ன கொடுத்துருக்கான்? நஷ்டம்னு கொடுத்துருக்காங்களா? நஷ்டம்னா மைனஸ், லாபம்னா ப்ளஸ். அப்போ இந்த 7% மட்டும்தான் நஷ்டம், அதனால இதுக்கு மட்டும் மைனஸ். அப்போ இது அடியாயிருமா? நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்க? மேஜை தான் கேட்குறாங்க. அப்போ எனக்கு ஒய்யோட வேல்யூ தெரிஞ்சால் போதுமா? இப்போ இதை ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். 0.29y = 696. இப்போ இந்த பாயிண்ட்டை கேன்சல் பண்ணுறதுக்கு மேலே 100 மல்டிப்ளை பண்ணுமா? அப்போ 29 / 100 × y = 696. இது அப்படியே ஈக்குவலுக்கு அந்த சைடு கொண்டு போனால் என்ன வரும்? y = 696 × 100 /
29. ஓகேங்களா? ஸோ 29 அடிச்சு கொடுத்தோம்னா இது 1 டைம்ஸு, இது 24 டைம்ஸு. அப்போ 24 × 100 எவ்வளோ? 2200. அப்போ மேஜோடைய விலை எவ்வளோன்னா 2200. இதே இது நாற்காலி கேட்டிருந்தாங்கன்னா இதில் ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கும். ஓகேங்களா? ஏன்னா எக்ஸ்ன்றது நாற்காலி, ஒய்ன்றது மேஜை. எனக்கு கிடைச்சிருக்குது ஒய்யு. ஸோ மேஜையோட வேல்யூ எனக்கு கிடைச்சிருச்சு. அப்போ இதோட ஸ்டாப் பண்ணிடலாமா? ஸோ எனக்கு கிடைச்ச கண்டுபிடிக்கிற ஆன்சர் என்னது? 2400. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் போகலாமா? ஸோ நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு புதிய பழத்தில் ஓகேவா 68% தண்ணீர் உள்ளது. ஓகேவா? ஒரு புதிய பழத்தில் 68% என்ன இருக்குன்னா தண்ணி இருக்கும். ஓகேவா? மற்றும் உலர் பழத்தில் ஓகேவா உலர் பழத்தில் என்ன அப்படி இருக்குன்னா 20% தண்ணீர் இருக்கு உள்ளது எனில் 150 கிலோகிராம் 150 இல்லமா 15 இங்கிலீஷ்ல கொடுத்தது தான் கரெக்ட். ஓகேங்களா? 15 கிலோகிராமுக்கு. அப்ப 15 கிலோகிராமுக்கு உலர் பழங்கள்ல எவ்வளவு வந்து தண்ணீர் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா எல்லாத்துலயுமே 100% வாட்டர் இருக்குமா, அதுல இருந்து இவங்க எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அதை மைனஸ் பண்ணாதான் மிச்சம் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கோ அதை நான் 15 கிலோக்கு எடுக்க முடியும். ஓகேங்களா? அப்போ இதை என்ன பண்ணணும்னா 100ஆல மைனஸ் பண்ணணும். ஈக்குவல் டு இதை என்ன பண்ணா 100ஆல மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதை 100ஆல மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 32. அப்போ 32% அப்படின்றது 15 கிலோக்கு எவ்வளோன்றதை கண்டுபிடிக்க வரும். ஈக்குவல் டு 100 - 20ன்றது எவ்வளோ வரும்? 80%. இப்போ பர்சன்டேஜ் எடுக்கணும்னா என்ன பண்ணணும்? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. புதிய பழத்தில் 68% தண்ணீர் உள்ளது. ஓகேங்களா? புதிய பழத்தில் 68% தண்ணீர் உள்ளது மற்றும் உலர் பழத்தில் ஓகேங்களா உலர் பழத்தில். அப்போ உலருன்றதை நான் ட்ரை ஃப்ரூட்ஸ்னா டீன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணணும்னா எனக்கு உலர் பழம் தான் நான் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ அதனால இதை டீன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ 28% தண்ணீர் உள்ளது அப்படின்னா 15 கிலோகிராமுக்கு புதிய படிவத்தில் ஓகேவா புதிய படிவத்தில் எத்தனை கிலோகிராம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹவு மெனி ட்ரை ஃப்ரூட்ஸ் கேன் பி அப்டைன் ஃப்ரம் 15 kg ஆஃப் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ். ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸில் இருந்து 15 kgக்கு எவ்வளோ ட்ரை ஃப்ரூட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போ 15 kg ஆஃப் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ்க்கு எவ்வளவு கேஜி ட்ரை ஃப்ரூட்ஸ் கிடைக்கும். அப்போ ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் என்னது? டீ அப்படின்றது. அப்போ இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆயிடுச்சா? ஸோ 15 kgக்கு 32% எவ்வளோன்றதை கண்டுபிடிக்கணுமா? அப்போ 32 divided by 100 into 15. நல்லா பார்த்துக்கோங்க. அவங்க 15 கிலோக்கு கேட்குறாங்க. அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கோம் 15 கிலோ போட்டிருக்கோம். ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ்ல இருந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எவ்வளோ கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. அதனால தான் இதை டீ அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு என்ன தேவை? டீ தானே தேவை. அப்போ இதை வந்து இந்த சைடு அப்படியே கொண்டு வந்துருங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் தானே எத்தனை கிலோ தேவை? அப்போ இதை அப்படியே கொண்டு வந்துருங்க. 32 divided by 100 into 15 into 100 divided by 8. அப்போ 100ம் 100 என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிருமா? இது 10 இது 4 8 4 32. அடுத்து இது 2 டைம்ஸு, இது 3 டைம்ஸு, இது 1 டைம்ஸு, இது 2 டைம்ஸ். அப்போ 2 × 3 எவ்வளோ? 6. ஓகேவா? அப்போ 6 kg ஈக்குவல் டு டீ. இப்போ இந்த ஈக்குவேஷன் மட்டும் எப்படி வந்துச்சுன்னு திருப்பி ஒரு தடவை சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. அவங்க ஃப்ரெஷ் வாட்டர் 68% ஏற்கனவே அந்த பழத்தில் இருக்குது. அதே மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸில் ஆல்ரெடி 28% தண்ணீர் இருக்குது. தண்ணீர் இல்லாமல் தான் நம்ம என்ன பண்ணோம்னா அது கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? அப்போ 100லேருந்து இந்த 68% மைனஸ் பண்ணோன்னா மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 32% அந்த பழம் இருக்குமா? அதே மாதிரி இங்கே ட்ரை ஃப்ரூட்ஸில் அந்த 100லேருந்து 20% வாட்டரை மைனஸ் பண்ணிட்டோன்னா மிச்சம் எவ்வளோ சதவீதம் ஃப்ரூட் இருக்கும்? 80% இருக்குமா? ஓகேவா? அடுத்து அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்த ஃப்ரெஷ் ஃப்ரூட்டோட 15 கிலோக்கு எவ்வளோ ட்ரை ஃப்ரூட்ஸ் தேவைப்படும்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ ஃப்ரெஷ் ஃப்ரூட்டோட 15 கிலோக்கு அப்படின்றனால 32% ஆஃப்
15 ஈக்குவல் டு 80% ஆஃப் ட்ரை ஃப்ரூட்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், பர்சன்டேஜ் எடுக்கிறதுக்கு டிவைடட் பை 100 போடணும். அப்போ 32 டிவைடட் பை 100 இன்ட்டு 15 ஈக்குவல் டு 80 டிவைடட் பை 100 இன்ட்டு டி. ஓகேங்களா? ஸோ ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு கொண்டு வந்தோம், கேன்சல் பண்ண ஆன்சர். ஸோ இந்த ஈக்குவேஷன் மட்டும் எப்படி வந்துச்சு அப்படின்றத தெளிவாக பார்த்துக்கோங்க. தண்ணீர் இல்லாமல் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, பழத்தை மட்டும் கேட்குறாங்க. அப்போ தண்ணீரை மைனஸ் பண்ணுறோம், 100% வந்து மைனஸ் பண்ணுறோம். இங்கே என்ன பண்ணுறோம், 100% மைனஸ் பண்ணுறோம். ரெண்டாவது அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, how much dry fruits can be obtained from 50 kg of fresh fruits. ஆஃப்னாலே மல்டிப்ளிகேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ்ன்றது 32% இருக்கா, இந்த 32%ஓட 50 கிலோவில் நான் எவ்வளோ ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்க முடியும்னு கேட்டிருக்காங்க. அந்த ஈக்குவேஷன் தான் 32% ஆஃப் 50 ஈக்குவல் டு 80% ஆஃப் ட்ரை ஃப்ரூட்ஸ். ஓகேங்களா? ட்ரை ஃப்ரூட்ஸ்க்கு இந்த டி வேணால் போட்டுக்கோங்க, ஏன்னா அதுவும் நமக்கு என்ன வரும், டவுட்டாக வரும். ஓகேங்களா? ஸோ அதனால் ட்ரை ஃப்ரூட்ஸ் கேட்டிருக்காங்க, டி போட்டுருக்கோம். ஓகேம்மா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஈஸியான கொஸ்டின். ஓகேங்களா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பின்வருவற்றில் எது சிறந்தது. ஒருத்தர்கிட்ட நம்ம சொல்லும்போது, இப்போ உனக்கு நான் 20% தள்ளுபடி தர்றேன், அப்புறம் நான் உங்களுக்கு 20% தள்ளுபடி தர்றேன் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு ஈஸியாக இருக்குமா? நான் உனக்கு மொத்தம் 40% தள்ளுபடி தந்துடுறேன் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக இருக்குமா? அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 40% மற்றும் 40% தொடர்ச்சியாக தள்ளுபடி. ஓகேங்களா? அதே மாதிரி 50% மற்றும் 30% தொடர்ச்சியாக தள்ளுபடி. ஃபஸ்ட்டு 50 கொடுத்துட்டு அடுத்து 30 கொடுக்குறாங்களாம். ஃபஸ்ட்டு 40 கொடுத்துட்டு அடுத்து 40 கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இதுக்கு நம்ம சிம்பிளாக என்ன பண்ணிடலாம், மொத்தமாக 80% டிஸ்கவுண்ட்ப்பா அப்படின்னா உடனே வந்து வாங்கிடுவாங்களா? ஸோ அந்த சிம்பிள் லாஜிக்கை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் தொடர்ச்சியாக தள்ளுபடி கொடுத்தா என்ன பண்ண மாட்டாங்க, வாங்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால தான் டோட்டலாக அதோட தள்ளுபடி எவ்வளோ அப்படின்னா 80% தள்ளுபடி. ஓகேங்களா? ஸோ அதோட ஆப்ஷன் என்ன அப்படின்னா 2 மட்டும். நம்ம யோசிக்கலாம், ஏன் வந்து இங்கே 2 மட்டும் கொடுக்குறாங்க அப்படின்னு. நம்மளே என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் அவனுக்கு 4% தள்ளுபடி கொடுக்குறேன், அப்புறமா நான் அவனுக்கு 4% தள்ளுபடி கொடுக்குறேன் அப்படின்னா யாருமே வாங்க மாட்டாங்க. தள்ளுபடி என்ன ஆகுனா கன்ஃபியூஸ் ஆகும். மொத்தமாக உனக்கு 20% தள்ளுபடிப்பா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னால் வாங்கிப்பாங்களா? ஸோ அந்த கான்செப்டில் தான் இந்த கொஷின் கேட்டிருக்கான். ஓகேங்களா? அப்படின்னா 80% தள்ளுபடி அப்படின்றது ஆன்சர். ஸோ ஒரு கொஷினை ரீட் பண்ணும்போது சைக்காலஜிக்கலாக நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் நிறைய மேக்ஸ் கொஷின் இப்படியே வரும். ஓகேங்களா? ஸோ சைக்காலஜிக்கலாக நீங்கள் ரீட் பண்ணாலே என்ன கிடைக்கும், ஆன்சர் கிடைக்கும். இதுக்கு உட்காந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும்லாம் கிடையாது. ஓகேங்களா? பட் ஆனால் என்னன்னா கொஷினை தெளிவாக ரீட் பண்ணணும். கொஷினை தெளிவாக ரீட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன்சரும் நமக்கு என்ன கிடைச்சிடும்னா ஈஸியாக கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நிறைய பேர் வந்து தப்பாக போட்டிருக்கலாம், நிறைய பேர் வந்து கரெக்டாக போட்டிருக்கலாம். ஸோ கரெக்டாக போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களோட மைண்ட் செட் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? தப்பாக போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் கொஷினையே கரெக்டாக ரீட் பண்ணல அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா நம்ம அந்த கொஷினை தெளிவாக ரீட் பண்ணலை அப்படின்னு அர்த்தம். நமக்கு கொஷினை தெளிவாக ரீட் பண்ணாலே மேக்ஸை பொறுத்த வரையும் கிவன் இருக்கும், நீங்கள் என்ன கேட்டிருப்பாங்களோ வாட். ஓகேங்களா? சொல்யூஷன் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களோ அதுவும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ கிவனை வச்சு அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ நம்ம அதை போட போகிறோம். அப்போ கிவனும் புரியலை, என்ன கேட்டிருக்காங்கன்னே புரியலை அப்படின்னா நம்ம பேசிக்லேருந்து கற்றுக்கணும் அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல்.